முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதிர்ச்சியில் வின்ஸ் மெக்மேன், கிறிஸ் ஜெரிகோ அண்ட் நெவில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் போய் AEW ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ் ஜெரிகோவும் நெவிலும் எப்ப போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு 8ஆம் தேதி. ஸோ யூஎஸ்ல இன்னைக்கு 8ஆம் தேதி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி. ஸோ 8ஆம் தேதி ஈவினிங் யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா AEW ரெஸ்லிங் கம்பெனி நடந்துச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்மாக் டவுன் லைவ் எந்த ஸ்டேடியத்தில் நடந்துச்சோ அதே ஸ்டேடியத்துல ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் வராங்க, அந்த ஈவென்ட்டுக்கு எந்தெந்த ரெஸ்லர்லாம் வராங்க, அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்க அந்த ரெஸ்லிங் கம்பெனில ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த ரெஸ்லிங் அந்த ஈவென்ட்டுக்கு யாரெல்லாம் வரா அப்படின்ற மாதிரி மும்முரமா பார்த்துட்டு இருந்த நேரத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியா, சோ WWE ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற விதமா ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. சோ அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒன்னு நெவில். சோ ஒரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா WWE ஒர்க் பண்ண ஒரு ரெஸ்லர். சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குருசுவைட் சாம்பியனா இருந்தாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு டிராகன் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு போனாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ AEW அவர் ஜாயின் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஆயிடுச்சு. சோ அந்த ஈவென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெவில் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. சோ வந்தது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர், சோ கிறிஸ் ஜெரிகோ. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் ஆர் நத்திங் அப்படின்ற இந்த ஈவென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காரு. சோ அவர் கலந்துக்கிறது மூலமா அவரு எப்படியும் கான்ட்ராக்ட் AEW ல சைன் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் போயிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சைன் பண்ண மாதிரி தான். சோ யூஎஸ்ல நடக்கிற ஒரு டபுள் ஆர் நத்திங் அப்படின்ற ஒரு ஷோக்கு கிறிஸ் ஜெரிகோ வராரு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த ரெஸ்லிங் கம்பெனில கிறிஸ் ஜெரிகோ சைன் பண்ணிடுவாரு. சோ கண்டிப்பா ஆல்ரெடி சைன் பண்ணி கூட இருக்கலாம். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து WWE பக்கம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சோ WWE ஆப்போசிட்டா உருவான கம்பெனில, சோ அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ போயிருக்காரு, நெவில் போயிருக்காரு. சோ நெவில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி WWE ஆல பெல் அனுப்பப்பட்டவர். சோ அவர் வந்து போலாம். சோ கிறிஸ் ஜெரிகோ வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல என்ன ஈவென்ட் சொன்னா எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாலும் யூஎஸ்ல அந்த ரெஸ்லிங் கம்பெனியோட ஈவென்ட் நடந்தால், சோ நம்ம மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நான் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக மாட்டேன், எங்கேயும் ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன கிறிஸ் ஜெரிகோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப AEW போயிருக்காரு. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இப்போதைக்கு ஒரு பெரிய அப்டேட்டா போயிட்டு இருக்கிறது இதுதான். சோ வந்து பாத்தீங்கன்னா நெவில் அண்ட் கிறிஸ் ஜெரிகோ இவங்க 2 பேரும் AEW ல ஜாயின் பண்ணி போறாங்க. சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படினே சொல்லலாம், அபிஷியல் அப்படினே சொல்லலாம். இது இல்லாம இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க, இன்னும் நிறைய ரூமர்ஸ் இருக்கு. சோ WWE ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா AEW க்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ் ஜெரிகோ அண்ட் நெவில், சோ இவங்க AEW க்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ வேற எந்த ரெஸ்லர்லாம் AEW க்கு போனா AEW நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ரெஸ்லரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.